சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல் கான்டாக்ட் akermit.com 9384915181. இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டம் அப்படின்னு தான் இதை நான் சொல்லணும். நம்ம கட்சிக்காரங்களுக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவில் இருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க கூட யோசிக்கலாம் அவர் யாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு க்ளூ வேணா நான் தரேன். அந்த திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவரை யாருக்கு எதிராக இந்த திமுக தேர்தலில் நிக்க வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மூச்சுக்கு 300 தடவை முட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு எதிராக. அந்த தலைவரை தோக்கடிக்கணும்னு தான் 1996 அவருக்கு ஆப்போசிட்டா இந்த எம்எல்ஏவை நிக்க வச்சாங்க. மரியாதை நிமித்தமா அந்த தலைவர் பேருங்க நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ், நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி. ஆனா எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள். அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிக்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒப்படைக்கிறேன். மக்களே, அவங்கள எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்கப்படுற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த தேர்தல் எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனப்பா ஸ்டாலின் சார் கூட்டணி பேருனா மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜ் அங்கதானே இருக்குது. ரிசல்ட் என்ன தெரிஞ்சதுனால என்னமோ அவர் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியாவே மாத்திக்கிட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். அதனால நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு
இப்ப நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. மக்களுக்காக, மக்கள் பணிக்காக மட்டுமே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். ஊழல் கரை படியவே விடமாட்டேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். ஒரு நாளும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டேன். இது சத்தியம். தேங்க்யூ. மக்களே, இது உறுதிமொழியெல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். இந்த தேர்தல் பாமரர்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் அடிமைகளுக்கும் நடக்கிற தேர்தல். ஏழைகளுக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கும் நடக்கிற தேர்தல். உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பை சுரண்டவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். நல்லவங்களுக்கும் நாட்டை நாசப்படுத்துறவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் பணத்தை சுரண்டும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தவங்களுக்கும் ஊழல்லையே ஊறி போனவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் சக்திக்கும் மக்கள் விரோத சக்திக்கும் நடக்கிற தேர்தல். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற ஆரோக்கியமான ஜனநாயக போட்டிக்கான ஒரு தேர்தல். இப்படி இந்த தேர்தல் இருக்கிறதுனால நம்ம கட்சி வேட்பாளர்களை தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சாமானிய குடும்பத்து தோழர்களா இருக்கிற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போடுற மாதிரி, உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. மன்னராட்சி கிட்ட இருந்து மக்களாட்சி மீட்கிறதுக்கு ஓட்டு போடுற மாதிரி. நான் வேற, நம்ம வேட்பாளர்கள் வேறெல்லாம் இல்லை. நான் எப்படி உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் ஒருத்தனோ அதே மாதிரி தான் நம்ம வேட்பாளர்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர். அதனால நம்ம வேட்பாளர்களை எம்எல்ஏ ஆக்குறது உங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி. இத இதயத்தில் உங்கள் விஜய் இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். உங்க குரலுக்கு ஓடி வர்ற மாதிரி ஆட்களை தான், இன்னும் சொன்னா உங்க குரல் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உங்க தேவைகளை தீர்க்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வந்தேனோ அப்படித்தான் உங்களை நம்பி நம்ம வேட்பாளர்களையும் ஒப்படைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் நம்ம வேட்பாளர்கள் தான் எம்எல்ஏ ஆனாங்கன்ற செய்தி மே 4ஆம் தேதி உலக சாதனை செய்தியா இருக்கணும். மக்களே, உங்களை நம்பி அரசியலுக்கு உங்களுக்காக நீதி கேட்க வந்த உங்க விஜய்க்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக அதிகாரத்தின் துணையோட உங்களுக்கான நமக்கான நீதியை வென்றெடுக்க எங்க எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நம்ம விமென்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்கான சில நம்மளுடைய டிவிகேஸ் விஷன் அண்ட் அஜெண்டா சொன்னோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டிவிகேஸ் விஷன் அண்ட் அஜெண்டா ஃபார் யூத். யூத் அவங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லக்கூடாது, நம்ம டிவிகேவோட உத்தரவாதங்கள்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த அண்ணனோட உங்க அண்ணனோட கேரண்டின்னு கூட சொல்லணும். என்னோட தம்பி தங்கைகளே, உங்களுக்காக இந்த அண்ணனோட உத்தரவாதங்களை கொஞ்சம் வாசிக்கலாமா? முதல்ல, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு.
தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் உள்வரவு தடுப்பு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களுடன் ட்ரக்ஸ் அபியூஸை கையாள்வதற்காக சமூக காவல் கம்யூனிட்டி பாலிசிங் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளையும் அதற்கான முழு அர்ப்பணிப்புடன் கூடிய பிரத்யேக அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்படும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கவும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவப்படும். அடுத்தது கல்வி உத்தரவாதம் திட்டம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளைஞரும் நிதி பற்றாக்குறையால் கல்வி பெற முடியாமல் போகவே கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். அரசு வேலை என்பது பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கும்போது அதில் ஏற்படும் குறைகளை களைய TRATA அதாவது தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வாயிலாக அனைத்து மாநில அரசு பணியிடங்களுக்கும் ஒரு நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்படும். காலக்கெடுவிற்கு மேல் எந்த ஒரு தாமதமும் ஏற்படா வண்ணம் TNPSC மற்றும் TRB TNEB அறிவிப்பு முதல் நியமனம் வரையிலான முழு ஆட்சேர்ப்பு சுழற்சியையும் 365 நாட்களுக்குள் முடிக்க சட்டப்படி கட்டமைக்கப்படும். அடுத்தது வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். இது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தேட உதவும் ஓர் ஊன்றுகோலாக அமையும். அடுத்தது வெற்றி தொழிற்பயிற்சி உத்தரவாதம். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சிகளை வழங்க நமது அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் MSMEs கூட்டாக இணைந்து செயல்படும். அதன்படி பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000-உம் ITI டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 8,000-உம் மாநில அரசே வழங்கும். இது வணிக நிறுவனங்களுக்கான பணியமர்த்தல் செலவை குறைத்து உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த அவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அவர்களை வேலை வழங்குபவர்களாகவும் மாற்றுவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. அதற்கான திட்டமே இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் வரை கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நம்முடையவர்களுக்கே, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்வதே நமது அரசின் நோக்கமாகும். அதற்காகவே தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன்படி தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில GST SGST மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதவி உருவாக்கப்படும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு
100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். நல்லாட்சிக்காக இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மாநிலத்தின் மிகப்பெரிய கூட்டு இணைப்பாக இது அமையும். இத்திட்டத்தில் பங்காளராக பணியாற்றும் இளைஞருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு, தமிழ்நாடு அட்வைசரி கவுன்சில், தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் தங்கள் கருத்துக்கள், கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கான ஒரு தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். கடைசியாக படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர் பிரனியர் திட்டம். தமிழ்நாட்டின் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் முன்னேற்றம் குறித்த அம்சங்களை உலக அரங்கில் பரப்பி தமிழ்நாட்டை ஓர் உலகளாவிய படைப்பாளி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசுக்கும் நமது மாநில இளைஞர்களுக்கும் இடையேயான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் டிஜிட்டல் கூட்டாண்மை ஆகும். இத்திட்டம் 1,50,000 படைப்பாளி தொழில் முனைவோருக்கு தொடக்க மூலதனம் வழங்கும். இத்திட்டத்திற்கு ஆதரவாக நமது இளைஞர்களுக்கு நவீன கால பயிற்சி அளிக்க 500 படைப்பாளி பள்ளிகள், கிரியேட்டர் பிரனியர் ஸ்கூல்ஸ் நிறுவப்படும். நம் மாநிலத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட இளைஞர்களை ஊக்குவித்து நம் தமிழகத்தின் பெருமையை உலகறியச் செய்யவே இம்முயற்சி. பெண்கள் அஜெண்டா மாதிரி இது நம்ம இளைஞர்களுக்கான நம்ம அஜெண்டா. இன்னும் நம்ம விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்களுக்கான வாக்குறுதிகள்லாம் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அதை அறிவிப்போம். உங்க எல்லாருக்கும், நம்மளுடைய ஜென்சி நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏப்ரல் 23 சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஆளா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளிநாட்டுல இருந்து நீங்க இங்க சென்னையில இருக்கீங்கன்னா, என்னடா இது வீக் டேயா போச்சே, நம்ம வெளி ஊருக்கு போகணுமா, ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். யாரு வேட்பாளரா இருந்தாலும் அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் பட்டியல். பெரம்பூர், சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு, சி. ஜோசப் விஜய், டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். மயிலாப்பூர் திரு பி. வெங்கட்ரமணன், கழக பொருளாளர். வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே. ஏ. செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. திருச்செங்கோடு திரு டாக்டர் கே. ஜி. அருண்ராஜ், கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். திருப்பரங்குன்றம் திரு சி.டி.ஆர். நிர்மல்குமார், கழக இணை பொதுச் செயலாளர். குமாரபாளையம் திரு சி. விஜயலட்சுமி, கழக துணை பொதுச் செயலாளர். திட்டக்குடி தனி தொகுதி திரு ஏ. ராஜசேகர், தலைமை நிலைய செயலாளர். சைதாப்பேட்டை திரு எம். அருள் பிரகாசம், கழக துணை பொதுச் செயலாளர். வால்பாறை தனி தொகுதி திரு டாக்டர் ஏ. ஸ்ரீதரன், கழக துணை பொதுச் செயலாளர். எழும்பூர் தனி தொகுதி திரு ஏ. ராஜ்மோகனன், கழக துணை பொதுச் செயலாளர். லால்குடி திரு கூப்பா கிருஷ்ணன், கழக நிர்வாகி. திருப்பூர் வடக்கு திருமதி வி. சத்யபாமா, கழக நிர்வாகி. ஆயிரம் விளக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர், கழக நிர்வாகி. கொளத்தூர் திரு வி. எஸ். பாபு, கழக நிர்வாகி. ஆர்.கே. நகர் திரு டாக்டர் என். மரிய வில்சன், நிர்வாக குழு உறுப்பினர். கும்மிடிப்பூண்டி திரு எஸ். விஜயகுமார், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். பொன்னேரி தனி தொகுதி திரு டாக்டர் எம். எஸ். ரவி, கழக நிர்வாகி.
திருத்தணி திரு டாக்டர் எம் சத்யகுமார், தேசிய செய்தி தொடர்பாளர். திருவள்ளூர் திரு டாக்டர் டி அருண்குமார், கழக நிர்வாகி. பூந்தமல்லி தனி தொகுதி திரு ஆர் பிரகாசம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். ஆவடி திரு ஆர் ரமேஷ்குமார், கழக நிர்வாகி. மதுரவாயல் திரு பி ரேவந்த் சரண், சென்னை மண்டல வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர். அம்பத்தூர் திரு ஜி பாலமுருகன், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மாதவரம் திரு எம் எல் விஜய் பிரபு, திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருவொற்றியூர் திரு என் செந்தில்குமார், கழக நிர்வாகி. திருவிக நகர் தனி தொகுதி திருமதி எம் ஆர் பல்லவி, சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். ராயபுரம் திரு கே வி விஜய் தாமு, சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். துறைமுகம் திரு சினோரா பி எஸ் அசோக், கழக நிர்வாகி. சேப்பாக்கம் திரு டி செல்வம், கழக நிர்வாகி. அண்ணா நகர் திரு வி கே ராம்குமார், கழக நிர்வாகி. விருகம்பாக்கம் திரு ஆர் சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். வேளச்சேரி திரு ஆர் குமார், கழக நிர்வாகி. சோழிங்கநல்லூர் திரு பி சரவணமூர்த்தி, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர். ஆலந்தூர் திரு எம் ஹரிஷ், சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர். திருப்பெரும்புதூர் தனி தொகுதி திரு கே தென்னரசு, காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர். பல்லாவரம் திருமதி ஜே காமாட்சி, கழக நிர்வாகி. தாம்பரம் திரு டி சரத்குமார், செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர். செங்கல்பட்டு திரு எஸ் தியாகராஜன், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட கழக செயலாளர். திருப்போரூர் திரு பி விஜயராஜ், கழக நிர்வாகி. செய்யூர் தனி தொகுதி திரு கே மோகன் ராஜா, செங்கல்பட்டு தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மதுராந்தகம் தனி தொகுதி திருமதி இ எழில் கேத்தரின், கழக நிர்வாகி. உத்திரமேரூர் திரு ஜே முனிரத்னம், கழக நிர்வாகி. காஞ்சிபுரம் திரு ஆர் வி ரஞ்சித் குமார், கழக நிர்வாகி. அரக்கோணம் தனி தொகுதி திரு வி காந்திராஜ், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.
சோளிங்கர் திரு டாக்டர் ஜி கபில், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர். காட்பாடி திரு டாக்டர் எம் சுதாகர், கழக நிர்வாகி. ராணிப்பேட்டை திருமதி தாஹிரா, கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். ஆற்காடு திரு ஜி விஜய் மோகன், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர். வேலூர் திரு எம் எம் வினோத் கண்ணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர். அணைக்கட்டு திரு ஆர் வேல்முருகன், வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். கேவி குப்பம் தனி தொகுதி திரு இ தென்றல் குமார், மாவட்ட தொண்டர் அணி இணை அமைப்பாளர். குடியாத்தம் தனி தொகுதி திருமதி கே சிந்து, கழக நிர்வாகி. வாணியம்பாடி திரு எஸ் சையத் புர்ஹானுத்தீன், கழக நிர்வாகி. ஆம்பூர் திரு பி இம்தியாஸ், வேலூர் மேற்கு மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர். ஜோலார்பேட்டை திரு சி முனிசாமி, திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருப்பத்தூர் திரு டாக்டர் என் திருப்பதி, கழக நிர்வாகி. ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல், இளைஞரணி இணை அமைப்பாளர். பர்கூர் திரு இ முரளிதரன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். கிருஷ்ணகிரி திரு முகுந்த் ஆர் பாண்டியன், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட இணை செயலாளர். வேப்பனஹள்ளி திரு எஸ் ஆர் சம்பங்கி, கழக நிர்வாகி. ஓசூர் திரு எம் அம்பரீஷ், கழக நிர்வாகி. தளி திரு ஜி சுரேஷ், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட கழக செயலாளர். பாலக்கோடு திரு ஆர் கோபி, தர்மபுரி மேற்கு நகர பொருளாளர். பெண்ணாகரம் திரு சி கஜேந்திரன், கழக நிர்வாகி. தர்மபுரி திரு எம் சிவன், தர்மபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர். பாப்பிரெட்டிப்பட்டி திருமதி எஸ் திலகவதி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். அரூர் தனி தொகுதி திரு கே ராகேஷ், மாவட்ட துணை செயலாளர் திரு கே ராகேஷ். செங்கம் தனி தொகுதி திரு கே பாரதிதாசன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். விக்கிரவாண்டி திரு ஏ விஜய் வடிவேல், விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருக்கோவிலூர் திரு விஜய் ஆர் பரணி பாலாஜி,
கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் உளுந்தூர்பேட்டை திரு எம் சுதாகர் ஒன்றிய செயலாளர் ரிஷிவந்தியம் திரு ஜி அசோக் குமார் வடக்கு நகர கழக செயலாளர் சங்கராபுரம் திரு ஏ ஜெகதீஷன் கழக நிர்வாகி கள்ளக்குறிச்சி தனி தொகுதி திரு சி அருள் விக்னேஷ் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கங்கவல்லி தனி தொகுதி திருமதி வி சுஜாதா சேலம் வடமேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஆத்தூர் தனி தொகுதி திரு ஆர் செல்வபாரதி கழக நிர்வாகி ஏற்காடு பழங்குடி திருமதி ஜே லட்சுமி கழக நிர்வாகி ஓமலூர் திரு ஆர் வி அதியமான் கழக நிர்வாகி மேட்டூர் திரு கே செல்வம் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எடப்பாடி திரு எம் அருண்குமார் கழக நிர்வாகி தாராபுரம் தனி தொகுதி திருமதி எஸ் கௌரி சித்ரா கழக நிர்வாகி காங்கேயம் திரு பி மணி கழக நிர்வாகி பெருந்துறை திரு வி பி அருணாச்சலம் கழக நிர்வாகி பவானி திரு எம் பி பாலகிருஷ்ணன் கழக நிர்வாகி அந்தியூர் திரு எம் விஜய் வெங்கடேஷ் ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பவானி சாகர் தனி தொகுதி திருமதி வி பி தமிழ்செல்வி கழக நிர்வாகி உதகமண்டலம் திரு ஆர் இப்ராஹிம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கூடலூர் தனி தொகுதி திரு ஏ தீபக் சாய் கிஷோர் கழக நிர்வாகி குன்னூர் திரு சி தங்கராஜு கழக நிர்வாகி மேட்டுப்பாளையம் திரு என் சுனில் ஆனந்த் கழக நிர்வாகி அவினாஷி தனி தொகுதி திருமதி எஸ் கமலி கழக நிர்வாகி திருப்பூர் தெற்கு திரு எஸ் பாலமுருகன் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பல்லடம் திரு கே ராம்குமார் திருப்பூர் மேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சூலூர் திரு என் எம் சுகுமார் கழக நிர்வாகி கவுண்டம்பாளையம் திருமதி ஆர் டி கனிமொழி கழக நிர்வாகி கோவை வடக்கு திரு வி சம்பத்குமார் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர்
தொண்டாமுத்தூர் திரு ஆர் சதீஷ் ராஜு கழக நிர்வாகி, கோவை தெற்கு திரு வி செந்தில்குமார் கழக நிர்வாகி, சிங்காநல்லூர் திரு கே எஸ் ஸ்ரீ கிரி பிரசாத் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர், கிணத்துக்கடவு திரு கே விக்னேஷ் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், பொள்ளாச்சி திரு ஜி ராமநாதன் கழக நிர்வாகி, உடுமலைப்பேட்டை திரு ஜி கே சங்கர் திருப்பூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், மடத்துக்குளம் திரு ஆர் திருமலை கழக நிர்வாகி, பழனி திரு டாக்டர் எம் பிரவீன்குமார் கழக நிர்வாகி, ஒட்டன்சத்திரம் திரு எஸ் மோகன் டிசிடி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவர் அணி இணை அமைப்பாளர், ஆத்தூர் திருமதி என் கலைச்செல்வி திண்டுக்கல் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர், நிலக்கோட்டை தனித்தொகுதி திரு ஆர் ஐயனார் கழக நிர்வாகி, நத்தம் திரு எல் என் ரமேஷ் கழக நிர்வாகி, திண்டுக்கல் திரு ஜி நஜீர் ராஜா கழக நிர்வாகி, வேடச்சந்தூர் திருமதி டாக்டர் என் நாகஜோதி கழக நிர்வாகி, அரவக்குறிச்சி திரு பி கார்த்திகேயன் கழக நிர்வாகி, கரூர் திரு வி பி மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி திரு எஸ் மதன், குளித்தலை திரு ஜி பாலசுப்ரமணி கரூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், மணப்பாறை திரு ஆர் கதிரவன் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர், திருவரங்கம் திரு எஸ் ரமேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி, திருச்சி மேற்கு திரு ஜி ராமமூர்த்தி கழக நிர்வாகி, திருவெரும்பூர் திரு நவல்பட்டு எஸ் விஜி கழக நிர்வாகி, மணச்சநல்லூர் திரு வி சரவணன் கழக நிர்வாகி, முசிறி திரு எம் விக்னேஷ் கழக நிர்வாகி, துறையூர் தனித்தொகுதி திரு எம் ரவிசங்கர் திருச்சி புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர்,
பெரம்பலூர் தனி தொகுதி திரு கே சிவகுமார், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர். குன்னம் திருமதி எம் ரேவதி, கழக நிர்வாகி. அரியலூர் திரு எம் சிவகுமார், அரியலூர் மாவட்ட கழக செயலாளர். ஜெயங்கொண்டம் திரு கவிதா ஜி ராஜேந்திரன், கழக நிர்வாகி. விருதாச்சலம் திரு எஸ் விஜய், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். நெய்வேலி திரு கே ஆனந்த், கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். பன்ருட்டி திரு எம் மணிகண்டன், கழக நிர்வாகி. கடலூர் திரு பி ராஜ்குமார், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். குறிஞ்சிப்பாடி திரு டாக்டர் ராஜ்குமார், கழக நிர்வாகி. புவனகிரி திரு டி மகாலிங்கம், கழக நிர்வாகி. சிதம்பரம் திரு டாக்டர் என் பாரி, கழக நிர்வாகி. காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி திரு எஸ் சீனிவாசன், கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். சீர்காழி தனி தொகுதி திரு சி எஸ் கோபிநாத், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர். மயிலாடுதுறை திரு சி எஸ் ஹரூன் ரஷீத், கழக நிர்வாகி. பூம்புகார் திரு ஜே விஜயாலயன், கழக நிர்வாகி. நாகப்பட்டினம் திரு எம் சுகுமார், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர். கீழ்வேலூர் தனி தொகுதி திரு டி ஏ பி செந்தில் பாண்டியன், கழக நிர்வாகி. வேதாரண்யம் திரு ஏ கிங்ஸ்லி ஜெரால்ட், மண்டல வழக்கறிஞர் அணி. திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி திரு எஸ் பாண்டியன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர். மன்னார்குடி திரு யூவிஎம் ராஜராஜன், திருவாரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருவாரூர் திரு வி வீரமணி, கழக நிர்வாகி. நன்னிலம் திரு எஸ் பிரபாகரன், ஒன்றிய கழக செயலாளர். திருவிடை மருதூர் தனி தொகுதி திரு எஸ் பிரபாகரன், மாவட்ட கழக இணை செயலாளர். கும்பகோணம் திரு ஆர் வினோத், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். பாபநாசம் திரு யு அசாருதீன், கழக நிர்வாகி. திருவையாறு
திரு எம் மணிகண்டன் கழக நிர்வாகி. தஞ்சாவூர் திரு ஆர் விஜய் சரவணன் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர். ஒரத்தநாடு திரு டாக்டர் கே அரவிந்த் கழக நிர்வாகி. பட்டுக்கோட்டை திரு சி மதன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். பேராவூரணி திரு டி சந்திர காண்டீபன் கழக நிர்வாகி. கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி திரு என் சுப்பிரமணியன் கழக நிர்வாகி. விராலிமலை திரு பி முருகேசன் கழக நிர்வாகி. புதுக்கோட்டை திரு கே எம் ஷரீப் கழக நிர்வாகி. திருமயம் திருமதி சி சிந்தாமணி கழக நிர்வாகி. ஆலங்குடி திரு துரை கந்தசாமி கழக நிர்வாகி. அறந்தாங்கி திரு ஜே முகமது பர்வேஷ் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர். காரைக்குடி திரு டாக்டர் டி கே பிரபு சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். திருப்பத்தூர் சிவகங்கை திரு ஸ்ரீனிவாச சேதுபதி கழக நிர்வாகி. சிவகங்கை திருமதி குழந்தை ராணி நாச்சியார் கழக நிர்வாகி. மானாமதுரை தனித்தொகுதி திரு டி இளங்கோவன் கழக நிர்வாகி. மேலூர் திரு ஏ மதுரை வீரன் கழக நிர்வாகி. மதுரை கிழக்கு திரு எஸ் கார்த்திகேயன் கழக நிர்வாகி. சோழவந்தான் தனித்தொகுதி திரு எம் வி கருப்பையா கழக நிர்வாகி. மதுரை வடக்கு திரு ஏ கல்லானை மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். மதுரை தெற்கு ஜே ஜோ பீட்டர் கழக நிர்வாகி. மதுரை மத்தி திரு வி எம் எஸ் முஸ்தபா கழக நிர்வாகி. மதுரை மேற்கு திரு எஸ் ஆர் தங்கபாண்டி மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். திருமங்கலம் திரு என் சதீஷ்குமார் கழக நிர்வாகி. உசிலம்பட்டி திரு எஸ் ஓ பி விஜய் மகாலிங்கம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர். ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். பெரியகுளம் தனித்தொகுதி திரு ஜி சபரி கழக நிர்வாகி.
போடி நாயக்கனூர் திரு எஸ் பிரகாஷ், தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, கழக நிர்வாகி. ராஜபாளையம் திருமதி கே ஜெகதீஸ்வரி, விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருவல்லிபுத்தூர் தனி தொகுதி திரு A கார்த்திக், ஒன்றிய கழக செயலாளர். சாத்தூர் திரு M அஜித், கழக நிர்வாகி. சிவகாசி செல்வி எஸ் கீர்த்தனா, கழக நிர்வாகி. விருதுநகர் திரு SP செல்வம், விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். அருப்புக்கோட்டை திரு கே கார்த்திக் குமார், கழக நிர்வாகி. திருச்சூழி திரு எஸ் சமயன், கழக நிர்வாகி. பரமக்குடி தனி தொகுதி திரு G கோபிநாதன், கழக நிர்வாகி. திருவாடானை திரு VK ராஜீவ், கழக நிர்வாகி. ராமநாதபுரம் திரு EK சாகுல் ஹமீத், கழக நிர்வாகி. முதுகுளத்தூர் திருமதி B மலர்விழி ஜெயபாலா, ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். விளாத்திக்குளம் திரு P காசிராம், தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர். தூத்துக்குடி நண்பர் திரு A ஸ்ரீநாத், கழக நிர்வாகி. திருச்செந்தூர் திரு J முருகன், கழக நிர்வாகி. திருவைகுண்டம் திரு G சரவணன், கழக நிர்வாகி. ஒட்டாப்பிடாரம் தனி தொகுதி திரு P மதன் ராஜா, தூத்துக்குடி புறநகர் மாவட்ட கழக செயலாளர். கோவில்பட்டி திரு S பாலசுப்பிரமணியன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர். சங்கரன் கோவில் தனி தொகுதி திரு C ராமராஜன், கழக நிர்வாகி. வாசுதேவநல்லூர் தனி தொகுதி திருமதி R அமுதா ராணி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். கடையநல்லூர் திரு RK அப்துல் ஜலீல், கழக நிர்வாகி. தென்காசி திரு A ராஜபிரகாஷ்,
தென்காசி மத்திய மாவட்ட கழக செயலாளர். ஆலங்குளம் திரு வி விபின் சக்கரவர்த்தி, தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். திருநெல்வேலி திரு ஆர் எஸ் முருகன், கழக நிர்வாகி. அம்பாசமுத்திரம் திரு எஸ் ராஜகோபால், திருநெல்வேலி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். பாளையங்கோட்டை திரு எஸ் மரிய ஜான், மாவட்ட கழக இணை செயலாளர். நாங்குநேரி திரு ரெட்டியப்பட்டி நாராயணன், கழக நிர்வாகி. ராதாபுரம் திரு கே சதீஷ் கிறிஸ்டோபர், கழக நிர்வாகி. கன்னியாகுமரி திரு எஸ் ஆர் மாதவன், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். நாகர்கோவில் திரு ஜி பெர்வின் கிங்ஸ், கழக நிர்வாகி. குளச்சல் திரு டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ், மாவட்ட கழக இணை செயலாளர். பத்மநாபபுரம் திரு எஸ் கிருஷ்ணகுமார், கன்னியாகுமரி மத்திய மாவட்ட கழக செயலாளர். விளவங்கோடு திரு கே மைக்கேல் குமார், கழக நிர்வாகி. கிள்ளியூர் திரு எஸ் சபீன், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர். திருவண்ணாமலை திரு அருள் ஆறுமுகம், கழக நிர்வாகி. கீழ்பெண்ணத்தூர் திரு டி ராஜா, கீழ்பெண்ணத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர். கலசப்பாக்கம் திரு பி ஏழுமலை, கழக நிர்வாகி. போலூர் திரு ஆர் அபிஷேக், கழக நிர்வாகி. ஆரணி திரு ஏ வெங்கடேசன் குமார், கழக நிர்வாகி. செய்யாறு திரு தூசி கே மோகன், கழக நிர்வாகி. வந்தவாசி தனி தொகுதி திரு எம் உதயகுமார், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். செஞ்சி திரு பி சந்திரசேகரன், மாவட்ட கழக துணை செயலாளர்.
மயிலம் திரு ஏ விஜய் நிரஞ்சன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். திண்டிவனம் தனி தொகுதி திரு எஸ் சக்திவேல், விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர். வானூர் தனி தொகுதி திரு ஜி பி சுரேஷ், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். விழுப்புரம் திரு என் மோகன்ராஜ், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். சங்ககிரி திரு கே செந்தில்குமார், சேலம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர். சேலம் மேற்கு திரு எஸ் லட்சுமணன், கழக நிர்வாகி. சேலம் வடக்கு திரு கே சிவகுமார், கழக நிர்வாகி. சேலம் தெற்கு திரு ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர். வீரபாண்டி திரு எம் எஸ் பழனிவேல், கழக நிர்வாகி. ராசிபுரம் தனி தொகுதி திரு லோகேஷ் தனபால், கழக நிர்வாகி. சேந்தமங்கலம் பழங்குடி திரு பி சந்திரசேகர், கழக நிர்வாகி. நாமக்கல் திரு சி எஸ் திலீப், கழக நிர்வாகி. பரமத்தி வேலூர் திரு ஏ நந்தகுமார், கழக நிர்வாகி. ஈரோடு கிழக்கு திரு எம் விஜய் பாலாஜி, ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர். ஈரோடு மேற்கு திரு கே கே ஆனந்த் மோகன், ஈரோடு மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். மொடக்குறிச்சி திரு டி சண்முகம், கழக நிர்வாகி. புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பட்டியல். லாஸ்பேட்டை திரு வி சாமிநாதன், காரைக்கால் தெற்கு திரு கே ஏ யு அசனா, நெட்டப்பாக்கம் தனி தொகுதி திரு எல் பெரியசாமி, திருபுவனை தனி தொகுதி திரு ஏ கே சாய் ஜே சரவணன் குமார், முத்தியால்பேட்டை திரு ஜே பிரகாஷ்குமார்,
பாகூர் திரு என் தனவேலு, ராஜ்பவன் திரு விஜே சந்திரன், உப்பளம் திரு எஸ் சிவா, உழவர்கரை திரு எஸ் சசிபாலன், அரியாங்குப்பம் திரு எஸ் குமரவேலு, மணவெளி திரு பி ராமு, வில்லியனூர் திரு ஆர் ரமேஷ், முதலியார்பேட்டை திரு என் மணிபாலன், மண்ணாடிப்பட்டு திரு கே பாரதிதாசன், மங்களம் திருமதி எம் கே சத்யா, காமராஜ் நகர் திரு டாக்டர் ஆர் சுமன், நெல்லித்தோப்பு திரு எஸ் விக்னேஸ்வரன், காலாப்பட்டு திரு டி சசிகுமார், இந்திரா நகர் திரு எஸ் முருகன், கதிர்காமம் திருமதி ஆர் ஜெயந்தி, ஊசுடு தனி தொகுதி திரு எஸ் சரகணபவா, ஏம்பலம் தனி தொகுதி திரு வி தமிழ்ச்செல்வன், நெடுங்காடு தனி தொகுதி திரு யு காமராஜ், திருநள்ளாறு திரு ஏ ராஜா முகம்மது, காரைக்கால் வடக்கு திரு ஏ வெங்கடேஷ், நிரவி டி ஆர் பட்டினம் திரு ஜி கணேஷ், மாகே திரு எம் பிரிஜேஷ், ஏனாம் திரு ஏ தோட்டாராஜு, உருளையன்பேட்டை திரு ஜி நேரு குப்புசாமி, தட்டாஞ்சாவடி திரு இ விநாயகம், Thank you.